So guys, இன்னைக்கான வீடியோல நம்ம தங்கம் வாங்க போறோம் guys. thumbnail-ல பார்த்திருப்பீங்க 24 karat gold. அப்படியே பார்க்க பளபளன்னு ஜொலிக்க போகுது. 916 தங்கம். தங்க குட்டி, தங்க கட்டி, மோதல குட்டி. நம்ம சுப்ரமணி லாஸ்ட் வீக் நம்ம டேங்க் செட் பண்ணத பார்த்திருப்பீங்க. இப்போ அது எவ்வளவு பளபளன்னு பயங்கரமா செட் ஆயிருக்குன்னு பாருங்க guys. Come on. பாருங்க தகன்னு மின்னுதா நம்ம ரிட்டர்ன் கேட் பீஸ். ஜம்முன் இருக்கா? ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. என்ன செடி ஒண்ணும் காணோம். செடி மட்டும் இல்ல, பெயிண்டிங் காணோம், ப்ளூ கலரை காணோம். என்னடா இது செடியை காணோம், மீனை காணோம், எதுவுமே காணோம்னு பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. என்னத்த சொல்ல, எது ஆயிப்போச்சு. பாருங்க கைஸ், எந்த எதையுமே காணும், எல்லாமே மாறி போயிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் திஸ் பெயிண்ட். இந்த என்னாமல் நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன்ல, என்னாமல் பெயிண்ட் வாங்கி அடிங்க ChatGPT சொன்னா அப்படின்னு. அது முற்றிலும் தவறு. அது பண்ணிருக்கவே கூடாது அந்த மாதிரி. ஆமா கைஸ், இந்த கூகுள் மேப்பை பார்த்துட்டு நிறைய பேர் குளத்துல அதுல வண்டி விட்டுருப்பாங்க. அதை மாதிரி தான் நம்ம ChatGPT பார்த்துட்டு இங்க பாருங்க, இந்த பெயிண்டை வாங்கி அடிச்சு நம்ம டேங்க் எல்லாமே மொத்தமாவே முடிஞ்சிட்டு. அந்த வீடியோலயே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க, ப்ரோ பெயிண்ட் லைட்டா இளவுற மாதிரி இருக்கு, அது கூடிய சீக்கிரம் இளவிரும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு. என்னன்னா மீனை விட்டுட்டோம், அடுத்த நாள் காலைல வந்து பார்க்க பெயிண்ட் இளவிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. சரி, நம்ம இருக்கிறதுலே காஸ்ட்லியான மீன் வளர்க்க போறோம். இந்த காஸ்ட்லியான மீனை இந்த டேங்க்ல போட்டு வச்சா சப்போஸ் அந்த இளவி அந்த பீஸை மீன் சாப்பிட்டுட்டுனா செத்து போயிரும் கைஸ். ஃபிளாஷ்பேக். மீன் வளர்க்க ஆசைப்பட்டு கேட்டினா டை வெடிக்க போறாராமா. மீன் இல்ல, இங்க ஒரு பக்கத்துல இருந்து மீனான்னு கேக்குறாங்க எல்லாரும். மீன் இங்க பாருங்க, பெரிய திமிங்கலம். எவரிபடி சாக்ல, எல்லாரும் சாக்ல பாத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாரும் சாக்ல பாத்துட்டு இருக்காங்க. கைஸ் பாத்தீங்கன்னா உள்ள போன போல தெரியுது, தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ஸ்மெல் வருது. இப்பதான் அந்த பெயிண்ட் ஒண்ணு உறிஞ்சி வந்துட்டு இருக்கு கைஸ். பாருங்க கைஸ், அதனாலதான் மொத்த பெயிண்ட்டுமே ஃபுல்லாவே நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிருக்கோம். எல்லாத்தையுமே எடுத்துட்டு டேங்கை வந்து பழைய புது டேங்கை மாத்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ என்ன பெயிண்ட் வாங்கியிருக்கோம் கைஸ். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, நீங்க இந்த பெயிண்ட் அடிச்சதை பார்த்திருப்பீங்க. நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா, வினோத்புரம் வீட்டுல இப்போ ரீசெண்டா பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அங்க உள்ள பெயிண்ட் எடுத்து நீ அடின்னு வினோத்புரம் தந்த பெயிண்ட் இது எமல்சன் பெயிண்ட். சரியா, எமல்சன் பெயிண்ட் அடிச்சோம், அதுவும் செட் ஆகல. ஃபுல்லா மழை, எந்த பெயிண்ட் அடிச்சாலும் உறிஞ்சி போய்கிட்டே இருந்து. ஏன்னா டேங்க் வந்து நல்லா காய மாட்டேங்குது, ஈரப்பதம் அப்படி இருக்கனால டக்குன்னு பெயிண்ட் செட் ஆகல. மழையும் ஒரு பெரிய ரீசன். கடைசியா இந்த பெயிண்ட் வாங்கி அடிச்சோம். நீங்களும் ஃபிஷ் டேங்க்கு பெயிண்ட் அடிக்கணும்னா இந்த பெயிண்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. தெரியுதா, ரப்பர் பெயிண்ட். எங்க ஊர்ல அக்வாரியம் டேங்க் அடிக்கிறதுக்கான பெயிண்ட்னு கேட்கும்போது இந்த பெயிண்ட் தாங்க தந்தாங்க, ரப்பர் பெயிண்ட். ஸ்விம்மிங் பூலுக்கெல்லாம் இதான் அடிப்பாங்களாம். ஆனா இதுலயும் லைட்டா ரிஸ்க் இருக்கு. இதுலயும் சில டைம் வந்து டாக்ஸின் வெளியே வருமா ப்ரோ, தண்ணில இருந்து. ஆக்சிஜனா? டாக்ஸின் விஷம் வந்தா ரிஸ்க் இல்ல. இப்போ அதான் நம்ம தண்ணி ஊற்றி கைஸ், அதனால தான் தண்ணி ஊற்றி இப்போ இந்த விஷம்லாம் இதுக்குள்ள வந்திருக்கும். பிரச்சனை இல்லை நமக்கு கைஸ். நம்ம கடைசி அந்த குளோரினேட் ரப்பர் பெயிண்ட் தான் நம்ம இதுக்கு அடிச்சிருக்கோம் ஃபுல்லாவுமே. ஆனா இப்போ பக்காவா இருக்கு. கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலரா இருக்கு, ரொம்ப டார்க் ப்ளூ இல்ல. ஸ்விம்மிங் பூல் கலர் அதுல போட்டிருக்கு, இட்ஸ் மேட் ஃபார் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு மாதிரி ஏதோ போட்டிருக்கு. அப்புறமா இங்க பாருங்க கைஸ், இந்த பெயிண்ட் இப்போ ரப்பர் மாதிரி இருக்கு, இளவாது. இங்க கை வச்சு பார்க்க முடியாதோ, நீங்க பாருங்க ரப்பர் மாதிரி இருக்கு, வழுக்குன்னு தெரியுதா? ஆமா, நல்லா இருக்கு. கையில வச்சா வலிக்கிட்டு போகுது. நம்ம லாஸ்டா ஒரு மதுரையில அதிசயம் தீம் பார்க்கா, அங்க போயிருந்தேன். அங்க இந்த மாதிரி தான் அடிச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் வலி காலை வச்சு நடக்கும்போதே வலிக்கிட்டு போகும். இதுல வந்து நம்ம டக்குன்னு கையில டேமேஜ் ஆகாது, லைட்டா உரசினாலும் டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்கும், நல்லா வளவளப்பா கைஸ். அப்புறமா எக்கச்சக்கமான பேர் இதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாச்சுலாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். அப்புறம் நீங்க எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ அவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு ஃபில்டர் செட் பண்ண மாட்டீங்களான்னு. அதையும் செட் பண்ண போறேன் கைஸ். ஆனா இப்போ இந்த வீடியோல பண்ணுவானு தெரியல, ஆனா பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா போடுறேன். அப்புறம் நம்ம எல்லாமே டேங்க்ல செட் பண்ணுவோம். தண்ணி பழைய தண்ணி எல்லாமே வெளியில விட்டுட்டு நம்ம புதுசா நம்ம பழையபடி செடி எல்லாமே அங்கங்கே வச்சிரும். செடியெல்லாம் வச்சுட்டு புதுசா டேங்க் செட் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா ஆக்சலோட் வாங்க CS ப்ரோ வீட்டுக்கு போலாம் கைஸ். ஆக்சலோட்ல வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்கும், கடைசி வாங்க மாட்டேங்கிறோம். அது ஏன் அப்படின்னா CS ப்ரோ ஸ்டாக் எடுத்தாருன்னு சொல்றாரு, ஆனா இது வரைக்கும் அவர்கிட்ட ஸ்டாக்கே வரல கைஸ். என்ன பண்ணுன்னு தெரியல. வேறையும் நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்தேன், எங்கேயுமே ஸ்டாக் வரல. மழை பெஞ்சா ஸ்டாக் வந்துடும் சொன்னாரு, மழை பெஞ்சு மழையும் முடிஞ்சு போயாச்சு, இன்னும் ஸ்டாக் வரல. அதனாலதான் எடுக்கல, சீரியஸா அதனாலதான் எடுக்கல. ஃபுல்லாவுமே மழை சீசன் தானே. ஆமா, டிசம்பர் வரைக்கும் மழை தான், எப்படியும் ஸ்டாக் வந்துடும் கைஸ். ஸ்டாக் வந்தது கண்டிப்பா எடுக்கிறேன். ஆமா, அப்புறம் நிறைய பேர் ஃபேக் ஐடியில இருந்து ஆக்சலேட்டர் இருக்கு, அதை அனுப்புங்க இதை அனுப்புங்கன்னு எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் உண்மையிலே உங்ககிட்ட ஆக்சலேட்டர் இருந்துன்னா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கைஸ், நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டு விட்றேன், அதில் மறக்காம மெசேஜ் பண்ணி விடுங்க கைஸ். தண்ணி திறந்து விட்டதும் பாருங்க, மொத்த வீடுமே ஃப்ளட் ஆன மாதிரி ஆயிட்டு கைஸ். உங்களுக்கு வாட்டர் கலர் தெரியுதா? அந்த தண்ணி இருக்க இடத்துல வேற மாதிரி ஒரு கலர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆனா தண்ணி இல்லாத இடத்துல ப்ளூ கலர்ல இருக்கு. வினோதமா இருக்கு ப்ரோ. பெயிண்ட் அருமையான பெயிண்ட் போல. ஒயிட் கலர்ல இருக்கு, ஒயிட் இல்ல ஸ்கை ப்ளூ.
அப்படிதானே கைஸ்? வீடு சரௌண்டிங் எல்லாம் கிளீனே பண்ண மாட்டியான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு தங்கம் வர போகுது இல்ல, இந்த தங்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிளீன் பண்ணாமலாம் இருக்க கூடாது. அதனால மொத்தமா கிளீன் பண்ணி ஆமா ஃபுல்லா கிளீன் பண்ணிடுவோம். அப்புறமா இங்க பாருங்க கைஸ், தெரியுதா அங்கங்கயா ஒரு புல் துண்டு இளவி கிடக்கும். இது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் காமிக்க முன்னாடி. தெரியுதா நம்ம ஸ்னேக் பாபு டேங்க்ல அழகா நான் டெக்கரேஷன் பண்ண ஒட்டினது. இந்த படுபாவி எல்லாத்தையும் தின்னுட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. பாருங்க கைஸ், இவன் நல்லா தான் இருந்தான். இப்போ வர என்ன பிரச்சனைன்னு தெரியல, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கான். ஆமா புல்லு, அது ஒரிஜினல் புல்லு நீட்டா இருந்து ஒட்டி வச்சிருந்து எல்லாத்தையும் புல்லு தின்னுட்டு இருக்கான் கைஸ். கைஸ் 5 hours லேட்டர் மொத்த வேலையை முடிச்சிட்டோம். முன்னாடி எப்படி இருந்துச்சோ லாஸ்ட் வீடியோல நீங்க எப்படி பார்த்தீங்களோ அந்த மாதிரி இப்போ திரும்ப செட் பண்ணிட்டோம். லுக் அட் திஸ் ஹவுஸ் செட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க கைஸ். தெரியுதா டேங்கை சூப்பராக திரும்ப பழைய மாதிரி செட் பண்ணி நம்ம ஆக்சிஜன்லாம் போட்டு விட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம குளத்து ஆற்று தண்ணி அந்த மாதிரி அதிக ஆக்சிஜன் உள்ள தண்ணியை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு வந்து திரும்பவும் எக்ஸ்டர்னலாக ஆக்சிஜன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கைஸ். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு ஆக்சிஜன் போட்டு வச்சிருக்கோம். லாஸ்ட் 2 மணி நேரமாக ஓடிட்டு இருக்கு. ராக்கி, அம்புலி, அப்புறமா நம்ம டிராகனை பிடிச்சி திரும்பவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கைஸ். டிராகனை பிடிச்சிட்டோமா ஃபர்ஸ்ட் டிராகனை பிடிச்சிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் தானே நம்ம டிராகனை பிடிச்சிட்டு வந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் டிராகனை பிடிச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறமா நம்ம சிஎஸ் ப்ரோ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம தங்கமணி கொண்டு வரலாம் வீட்டுக்கு. ட்ரீம் ஃபிஷ் தங்கமணி நம்ம பிடிச்சிட்டு வரலாம் கைஸ். கைஸ் வீட்டு பின்னாடி வந்து நம்ம வினோத்தோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ரீசன் என்ன தெரியுமா? இவனுங்க எல்லாம் இப்படி சவுண்டு போடுவானுங்க, வீடியோல கேட்கறதுக்கே சரியா இருக்கும்னாங்க. நாங்க இப்படி வீட்டுக்கு பின்னாடி வந்து வீடியோ எடுத்துருக்கோம். அங்க ஒருத்தன் எட்டி பாக்குறோம் பாருங்க, திருட்டுத்தனமா வரும். யார் அது அப்படின்னு அவனுக்கு முன்னாடி ஓடி நாங்க நடந்து வந்தோம்னா கத்திக்கிட்டே இருப்பான். ஆமா டேய் ஜெட்டு சும்மாரு, நீ இப்ப தொடங்கணும்னா அவன் தொடங்க உங்க அண்ணன் நான் எத்தி பார்த்து நிற்கான். இவரு ஆரம்பிச்சு விடுவாரு, அவர் முடிச்சு வைப்பாரு. ஓ மை டிராகன் கைஸ், டிராகனை தூக்க போறோம் கைஸ். அந்த மாதிரி ஏய் இவ்வளவுதானா? டேய் டை ஓடிக்கும் பார்த்து போடுங்க. வீட்டு வந்துறான், தொடங்கிட்டான்டா. வாங்க நம்ம டிராகனை பிடிச்சாச்சு நண்பர்களே. அப்படியே போயிட்டு சீக்கிரம் நண்பர்களே டிராகனை 2வது வாட்டியா ரிலீஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி டிராகனை விட்டுறோம். ராசி நல்லா இருக்குது. டிராகனை ஃபர்ஸ்ட் வாட்டி விட்டுறோம். ஏய் ஒவ்வொருத்தனா சவுண்டு போடாதீங்க கைஸ். முடியல கைஸ், எத்தனை வாட்டி எவ்வளவு போராட்டம். இங்க பாருங்க தெரியுதா அவன் கத்துறது. இங்க நமக்கு வியூ தெரியக்கூடாதுன்னு டார்பால் எடுத்து கட்டி வச்சிருக்கோம். அவனை மறைச்சு வச்சிருக்கு. இங்க ஒருத்தன் சவுண்டு போட்டுருக்கான், இவனை பார்க்க வர வேற. இங்க ஒருத்தன் சவுண்டு போட்டுருக்கான், இங்க ஒருத்தன் எத்தி பார்த்துட்டு இருக்கான் கூண்டுக்குள்ள இருந்து. முடியல கைஸ். அப்புறமா ராக்கி இல்லையா அம்புலி மாமா வந்தாச்சு கைஸ். அப்புறமா நம்ம ராக்கி வந்துட்டாப்ல. ராக்கி பாய் ரிலீஸ். எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு லாஸ்ட் வீடியோல பாத்துருப்பீங்க கைஸ். இது எல்லாமே வந்து சின்ன சைஸா இருக்கு. இது ஒரு 7-8 இன்ச் இருக்கும். 8 இன்ச் தான் இருக்குமா? இது ரெட்டேலு இது 1/2 அடி இருக்கும். எவ்வளவு பெருசா இருக்க போன்னு தெரியல. இது வேற அம்புலி வேற கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கான். இந்த ரெண்டும் ஓகே அப்படிதான். ரெண்டும் செட் ஆகும். இந்த ரெண்டுக்கும் கைஸ் நம்ம இது இருக்குல, நம்ம அரப்பேமா டிராகனும் நம்ம ரெட்டேல் ராக்கியும் ரெண்டும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா அம்புலியை தான் மாத்தணும்னு நினைக்கிறேன் டேங்க்ல இருந்து. அங்க போயிட்டு பாப்போம். சரி போயிட்டு பாப்போம். வாங்க கைஸ் போலாம். வாங்கிடலாம். நேரம் வேற ஆயிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம சிஎஸ் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு நான் அங்க இருந்து உங்களுக்கு கன்டினியூ பண்றேன் கைஸ். போமா கைஸ். ஃபைனலா சிஎஸ் ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க வீடு வந்தாச்சு. ஆனா தலைவர் வீட்டுல இல்ல, எங்கேயோ வெளியே போயிட்டாரு. அந்த கேப்ல பேக்ல தெரியுதா போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. பாட்டு என்ன போஸ் போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இவர் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நானும் வந்தது கோல்டு காரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா நேரம் போயிட்டே இருக்கு கைஸ். பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ் ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டோம். இவன்ட்ட இருந்து போகும்போது தங்கத்தை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போக போறோம். ஆமா கைஸ், நம்ம அந்த தங்க மீன், நம்ம ட்ரீம் மீன் நம்ம வாங்க போறோம். நெய் எத்தனை அடி ப்ரோ? 1 அடி இருக்கு ப்ரோ. 1 அடியா? 1 அடியா? 1 அடி இவ்வளோ கைஸ். 1 அடி இவ்வளோ பெரிய மீன். வாங்க கைஸ், உள்ள நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. நண்பர்களே தங்கத்தை பார்த்துட்டேன், நீங்களும் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி வேணா ப்ரோ பாருங்க கைஸ், ஃபுல்லா தங்கமா தான் இருக்கு. எல்லாம் கோல்டன் சின்னதா இருக்கு. 1/2 அடி தான் இருக்கு. 1 அடி மேல இருக்குது. நமக்கு இது வெயிட்டா இருக்குல்ல மாசா. அதுதான் ப்ரோ. பாருங்க கைஸ் அப்படியே வினோத்ப்ரோ முகத்துல இருக்க வெளிச்சம் மாதிரி அங்க பளபளன்னு மின்னுது பாருங்க. சூப்பரா இருக்கு கைஸ். மொத்தம் பெரிய சைஸ்ல 3 தங்கம் இருக்கு. எந்த தங்கம் எடுக்கலாம்? இல்லாம உயரத்துல இருக்கு, கீழே வந்தாதான் நம்ம கரெக்டா பார்க்க முடியும். மேல இறங்கணும் பாருங்க, நான் சொல்றேன். ஹாய், இது இவன் நல்லா ஆக்ரோஷமா இருக்கானே. எல்லாமே அப்படிதான் ப்ரோ இருக்கு. என்னது? இதுக்கு மூக்குல 1 ஓட்டை இருக்கு, இது மூக்குல 2 ஓட்டை இருக்கு. எல்லாத்தையுமே 2 ஓட்டை தான் இருக்கும். ஆமா, இது 1 ஓட்டை அடைச்சிட்டு நினைக்கிறேன். ஆமா, இதுக்கு மூக்குல 1 ஓட்டை தான் இருக்கு. ஹாய், எங்க மூக்குல 1 ஓட்டை? இங்க வா. 1 ஓட்டை அடைச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3ல எதை எடுக்கலாம் முடிவு பண்ணியாச்சா? இது கொஞ்சம் சரிஞ்சிட்டுனா பாத்துடலாம். நேரே நிக்குது, சரிஞ்சிட்டுனா பாத்துடலாம் அளவை. இது ரிஜெக்ட், இந்த 2ல 1. இதுக்கு மூக்குல 1 ஓட்டை இருக்குனால ரிஜெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ செகண்ட் தங்கமணி செக்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகேயா? இப்போ இது நல்லா சாப்பிடும் போல இருக்கு. யார் இதா? ஆமா, நமக்கு ஃபுட்டு போட முடியுமா? ஃபுட்டு போட முடியும். ரெண்டுமே ஓகே தான். மூணாவது இவனுக்கு அடியில் ஏதோ இருக்கு. ஓ, இதுதான் ஃபைனல். ஆமா, அடியில ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்போ சென்ட்ரல் இருக்குதான். இதே எடுத்துடலாம் நினைக்கிறேன். ஆமா கைஸ், சென்ட்ரல் உள்ளதுதான் கைஸ். நம்ம இந்த தங்கமணி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அருமையாக இருக்கிறான் பார்ப்பதற்கு. இவனே தூக்கிறோம். ரொம்ப நேரமா உத்து பார்த்துருக்கான். ஆனா நல்லா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். கைஸ், ஃபைனலா நம்ம 2 தங்கமணியும் எடுத்துட்டு போறோம். இந்த தங்கமணி இவனை தான் கொண்டு போறோம். வா, கமான், வெளியே வா. வா வா பாபா கோழியா. கைஸ், இந்த பிச்சை எடுத்துட்டு போயிடலாம். இந்த 2 தங்கமணியை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் கைஸ். சென்ட்ரல் இருக்க தங்கமணியை தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போறோம். இதை எடுத்துரும். இதே பார்சல் பண்ணி ரேட் காசு ரேட்டு எடுங்க அமௌண்ட் எடுங்க. எத்தனை லட்சம்? தங்கத்தை எப்படி நிறுத்து பார்த்து கொடுப்பீங்களா? வெயிட் போட்டு கொடுப்பீங்களா? 916 கோல்டு 916 தான். அது என்ன வித்தியாசம்? சொரன்னா தங்கம் அந்த மாதிரியா? ஆமா, வளர்ந்துருந்தா வீட்டுல வச்சு சொல்லலாம் நினைக்கிறேன். எல்லாம் எப்படி செக் பண்ணது ஒரிஜினல் தங்கமா அப்படின்னு? இப்போ நார்மல் கோல்டுனா நம்ம உரசி பார்த்து வாங்கலாம். கிளியரா தெரியும் பாருங்க. நம்ம தங்கமணியை தூக்கி தனி டேங்க்ல போட்டோம். இப்போ பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு ப்ரோ. கைஸ், நம்ம தங்கமணியை பாருங்க கைஸ். தகன்னு மின்னிட்டு இருக்கான். தங்கமணியை நம்ம தூக்கிட்டு போகிறோம் இன்னைக்கு. ரொம்ப நாள் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இன்னைக்கு தங்கமணியை வாங்கிட்டோம் கைஸ். தூக்குங்க ப்ரோ. பெரிய கவர். வாவ், he looks so cute bro. இது ஹியா ப்ரோ? தங்கமணியா? தங்கமணியா? கொஞ்சம் வளர வேண்டியிருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்து சொல்ல தெரியா தங்கமணியா இல்ல தங்கமணியம்மா? தங்கமணியம்மாவா? இது ஏதோ ஒன்று கைஸ். அதை நம்ம வீட்டுக்கு போய்ட்டு டிசைட் பண்ணலாம் இதில் வளர்ந்ததுக்கு அப்புறம். கைஸ், நம்ம தங்கமணிக்கு ஆக்சிஜன் ஃபில் பண்ணிருக்கோம். நம்ம வீடு இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் கைஸ். அதனால கொஞ்சம் பார்த்து கொண்டு போகணும். அதனால தான் பியூர் ஆக்சிஜன் அடைச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு போக போகிறோம். மருமகனை வாங்கியாச்சு. நம்ம மகனான்னு தெரியாதுல்ல நமக்கு. ஆமா கைஸ், நம்ம தங்கமணி மருமகனை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம். 12 மாசம் கேரண்டி இருக்கு கைஸ். கைஸ், நேரம் இருட்ட முன்னாடி வீட்டுக்கு வந்து சேரணும்னு அடிச்சு பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியா 6 மணிக்கு மேல நல்ல நேரம் இல்லையா பாய்? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உடனும் தங்கத்தை பாருங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. தங்கமணியை வாங்கிட்டு வந்துட்டோம். உள்ள கடிச்சு ஓட்டையே போட்டான் பாருங்க. இப்பமே கடிச்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கவரை கடிச்சு ஓட்ட போட்டுட்டு இருக்கான் ஃபுல்லா பாருங்க கைஸ். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். நீங்க இப்போ இங்க இருந்து இப்போ எங்க ஊர் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கெல்லாம் அனுப்பணும்னா அவ்வளவு ரொம்ப ரிஸ்க். இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வாங்காதுங்க கைஸ். 6 மணிக்கு நல்ல நேரம். டைம் பாருங்க. டைம் பாருங்க கைஸ். இன்னும் 7 மினிட்ஸ் இருக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 7 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 6 மணி நல்ல நேரம் இல்ல, 6 மணி கெட்ட நேரம். அதுக்கு முன்னாடி அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி விடணும். விட்டுருமா கைஸ்? விட போறேன். வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணனும். ஜிம் டமாக்கு டம் டம். ஜிம் டபாக்கு டம் டம். ஜிம் டமாக்கு டம் டம். டும். அவ்வளவுதான். தங்கத்தை விட்டாச்சு. ஐயோ, எல்லாத்தையும் விட பெருசா இருக்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு சம்பவம் நடக்க போகுது மட்டும் தோணுது. எல்லாத்தையும் விடையும் நம்ம தங்கமணி மட்டும் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. சம்திங் ராங். ஓகே கைஸ், நம்ம இப்போ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண விடலாம். தண்ணியை பார்த்ததுமே குதிக்க ஆசை வந்துட்டு. ஓகே கைஸ், 20 மினிட்ஸ் அப்புறம் உங்களை கன்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுதா? நம்ம அம்புலி புழுக்க மீன் மாதிரி இருக்கு. மற்ற ரெண்டும் கூட ஓகே, ஓரளவு பல்காக இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம தங்கமணி இந்த சைஸ்ல இருக்கான், அவனுக்கு இவ்வளோ தான் கைஸ் நம்ம அம்புலி இருக்கான். அதனால கவர்லேருந்து வெளியே வந்தோடனே முழிங்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அம்புலியை வந்து இந்த டேங்க்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண போறோம் கைஸ். வேற வழி இல்லை கைஸ். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தங்கமணியை டேங்க்ல ரிலீஸ் பண்ண போறோம். பாக்குறீங்களா தங்கமணி? புதுசாக வந்து வந்துருக்கு. எவ்வளோ ரூபா இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்களா? மீனை காட்டு, இங்கே தள்ளிட்டு கவி. இதான் புது தங்கமணி தெரியுதா? தூக்கு அதை தூக்கு காட்டும். தெரியுதா? 2000 ரூபாயா? 2000 ரூபா தான். இது 300 ரூபா. உங்களுக்கு வேணுமா? 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 300 ரூபா இல்லை. ஒரிஜினல் வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு போங்க. உங்களே ஒரிஜினல் வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சிருப்பாங்க. எவ்வளோன்னு சொல்லுங்க. எவ்வளோ தெரியுமா? 15000. சீரியஸ்லி இட்ஸ் 15000. 15000 இன்னும் நல்லா பார்க்கணுமா மீனை? ஆமா, 15000 திரும்ப வந்து அப்படியே இருக்கு. ஒரு கிராம் எவ்வளோ? 7000மா? 1 கிராம் 2 கிராம் தங்கம். 2 கிராம் தங்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமா, தங்கம் தங்கம். ஆமா, அது கத்திரியில கை விட்டு பாக்குறீங்களா? கத்திரியில கைஸ். அதுக்கு வாயை தான் கத்திரின்னு சொல்றாங்க கைஸ். இந்த கடல்ல எல்லாம் பொரோட்டாக்கு வந்து சால்னா கிடைக்கும்ல, அந்த சால்னா கவர் அவுக்க முடியாத மாதிரி வினோத்புரம் 10 நிமிஷமா கவரை போட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, ஒருத்தன் பலியாகிறதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். பலியாடு அங்க உள்ள யாரு இருக்கான்னு கொஞ்ச நேரமா எத்தி பாத்துட்டு இருக்கான்.
என்ன அங்க ஏதோ பளபளன்னு தெரியுது, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான் தலைவன். உள்ள அவருக்கு யம இருக்கான்னு அவனுக்கு தெரியல கைஸ். நாங்கள் இப்போ தான் ரியல் சைஸை பார்த்தோம். இங்கே பாருங்க, நம்ம தங்கமணி ரொம்ப பெருசாக இருக்காப்புல. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா ப்ரோ? சாடிராமா. ஆனால் நம்ம அம்புலி வந்து இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க நாங்கள் விரும்பல. அவனை இந்த ஃபேமிலியிலேருந்து தற்காலிகமாக நாங்கள் பிரிக்கிறோம். அவன் என்னைக்கு வளர்ந்து பெரிய ஆளாக வரானோ அன்னைக்கு அவனுக்கு இந்த டேங்கில் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஆமாம் கைஸ், மான்சர் பீஸ் டேங்கில் பாருங்க, ஒரு கப்பீஸ் மீன் மாதிரி ஒருத்தன் ஓடிட்டு கிடக்கான். கப்பீஸ் ஏதோ புழுவும் நினச்சி சாப்பிட்ருவோம். ஆமாம், அதில் போடும். அங்கே போட்டுருவோம் கைஸ். இதை பிடிச்சி அங்கே போட்டு வந்துடுறோம் கைஸ். இப்போ நம்ம டேரெக்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம் நம்ம தங்கமணியை. விட்டுருமா? நாங்கள் என்ன ஒன்றத்தை உடம்புல இருந்த கண்ணாடி போடுங்க, இந்த நல்லா இருக்கும். அண்ணா அத்தை ஏன் இதுட்டு இருந்தும் கடி வாங்கிட்டீங்களா? வாட் அன்எக்ஸ்பெக்டட் ஜம்ப். என்ன ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு கைஸ். அவன் வந்து ஒரே செகண்ட்லேயே ஜம்ப் அடிச்சு டேங்குள்ள போயிருப்பான், பார்த்துருப்பீங்க. தங்கமணி ஸ்லீப்பிங் போன உடனே ஏன் டயர்டாக இருக்கானு ட்ராவல் பண்ணி வந்ததில்ல கைஸ். இங்கே பாருங்க, நம்ம தங்கமணி போய் ராக்கி எழுப்புது, தட்டி எழுப்புது. இங்கே பார்த்தீங்களா? உனக்கு நான் பார்த்தல இப்போ வேற மாதிரி இருந்து. இப்போ என்ன நடந்து தெரியுமா? அந்த ராக்கி இருக்குல்ல, ராக்கி போயிட்டு தங்கமணி அப்படியே போட்ட உடனே டேங்குள்ள படுத்து கிடந்து, டே என்ன வந்து எலும்பலையா தூங்கிட்டு இருந்தவனை போய் தட்டி எழுப்பி விடுது இந்த ராக்கி, தெரியுமா? இங்க பாருங்க, இரு உயிர் சேர்ந்து தங்கமணிட்ட போய் ராக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் வேற மாதிரி. இப்ப அதுக்கு அடுத்து என்ன மட்டும் வரும்? அம்புலி வரார். அம்புலி இல்ல, டிராகன். 3 உயிர் சேர போகிறது ஒரே நொடியில். அம்புலி எல்லாரும் மாவட்டம் எதிர்பாருங்கள். வா வா மேல மேல. தங்கமணி எப்படி இருக்கு கைஸ்? கமெண்ட் போடுங்க. டிராகன் சைஸை பாத்துக்கோங்க கைஸ், கம்பேர் பண்ணீங்க. மேல வந்து எத்தி பாக்குது, கொஞ்சம் ஒலிக்கலான்னு பாக்குது. சம்மன் இருக்குல்ல, என்னதானா கைஸ்? நம்ம டிராகனை பாருங்க, டிராகன் வேற மாதிரி. ஏய் கிஸ் அடிக்கறாங்க. என்ன பண்ணுது ரெண்டும்? வேற லெவலா இருக்கு டேங்க். சத்தியமா இங்க பாருங்க, மான்சர் ஃபிஷ்ல சூப்பரா இருக்கு. எனக்கு அதுதான் ஒர்த்தி பிரைஸ். 3 மான்சர் ஃபிஷ் அப்படிதான் இருக்கும். ஆமா கைஸ், நம்ம கோல்டு தெரியுதா? கோல்டு இல்ல, தங்கமணியும் நம்ம அரப்பைமாவும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். பாத்தீங்களா? ஒரு அரப்பைமா ஒரு இந்த சைஸ் கம்மியா இருக்கு, இவ்வளவுதான். இது இன்ச்சு கூட சொல்ல முடியாது. இங்க பாருங்க கைஸ், ராக்கி எவ்வளவு ஆக்ரோஷமான ஆளுன்னு பாருங்க. அதுக்கு பின்னாடியே போறான். உள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அத பாக்க. அங்க உள்ள இன்னொருத்தர் இருக்காரு, டேங்க் குட்டி. நான் அது உள்ள இருக்கு கைஸ். அது வெளியே வந்தா காலி. இங்க 2 சேர்ந்து சுத்துது கைஸ். இது வந்து ஃப்ரெண்ட்லி சைனா இல்ல டேஞ்சரஸ் சைனான்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க மறக்காம. ஓ மை காஷ், 3 பேரும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கே அடிபொலியா இருக்கு கைஸ். அப்புறமா மோஸ்ட் நிறைய பேர் கேட்ட கமெண்ட் கைஸ், டேங்கோட டோட்டல் பிரைஸ் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்டா இந்த வட்டு, அதாவது இந்த ரிங் இருக்குல்ல, இது ஒன்று வந்து 1250. ஆமா. அப்போ 2 ரிங் போட்டுருக்கு. அப்போ எவ்வளோ? 2500. 2500. ஒன்னு இல்ல, கணக்குல புள்ளி எங்க தலைவர் 1250. 2500 மட்டும் கைஸ். அப்புறம் அதுக்கு வாங்கின 3 டப்பா பெயிண்ட். ஒரு டப்பால சிம்பிளா முடிச்சிருக்கலாம். ஆனா எங்க ஆர்வ கோளாறுனால ChatGPT பார்த்து ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்ட், அது எவ்வளோ? 200. சரியா? ஃபர்ஸ்ட் வாங்கின பெயிண்ட் 200. செகண்ட் வாங்கின பெயிண்ட் அது ஃப்ரீ தான், இவர் வீட்டுல இருந்ததுனால அது கணக்குல செகண்ட் தான். அப்புறம் 3வது வாங்கின பெயிண்ட் அது ரப்பர், குளோரினேட் ரப்பர், அது 400 rupees கைஸ். அப்படியே இந்த பெயிண்டர் சார்ஜ் யாரு? எனக்கு, நான் தான் பெயிண்டர். அதனால எல்லாமே கொஞ்சம் செலவு நம்ம குறைச்சி எவ்வளவு கம்மியா வந்து டேங்க் செட் பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியா செட் பண்ணிருக்கோம். நீங்களே எல்லா வேலையும் பண்ணா ஃப்ரீ தான். 2500, அது ஒரு 500 போடு. இப்போ இது வந்து ஒரு 15000 ரூபாய் போகும் கைஸ். எப்படி போகல? 15,000. அப்புறமா நம்ம இது கோல்டு தங்கமணி, அது வந்து ஒரு 15000. எவ்வளவு ஆச்சு? 30,000. அப்புறமா நம்ம ராக்கி, அது காஸ்ட் கம்மி தான், 1000 rupeesக்கு நீங்க வாங்கிடலாம். அங்க ஒரு 6, இது ஒரு 36,000 பிளஸ் இந்த பிளான்ட். ஆமா, பிளான்ட் வந்து ஒரு 200 போடுங்க. மோட்டர்லாம் நம்ம சேர்க்கல. ஆமா, மோட்டர்லாம் சேர்க்கல. 30,000. சிமெண்ட் ஆக சிமெண்ட் வந்து ஒரு 400. டோட்டலா 36,500. இதுல வந்து லேபர் சார்ஜ் எல்லாம் நமக்கு இல்ல. தூத்துக்குடி கொத்தனார் வந்து பண்ணனால லேபர் சார்ஜ் கிடையாது. மான்ஸ்டர் டேங்க் பண்ணிடலாம். மான்ஸ்டர் தான் ரேட் அதிகம் கைஸ். சூரிய பகவான் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, அதனால வெளிச்சம் கம்மியாயிட்டு. இப்போ உங்களுக்கு டேங்க் இந்த லைட் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. எப்படி ஜாமுன் இருக்கா கைஸ்? தங்கமணி கொஞ்சம் டல் ஆயிட்டா, கோல்டு கொஞ்சம் ஒயிட்டா சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது. பேக்ரவுண்ட் தக்கனோட தான. அப்ப ப்ளூவா மாறிடுமா? நீ தெரியல. ப்ளூ எல்லாம் அவ்வளவு ஆக்டிவா தான் இருக்கு. அந்த டேங்க்ல கூட அமைதியா இருந்துச்சு. இங்க பாரு, அட்டாக்கிங் மோட்ல போயிட்டான். எல்லாம் ஒரே குடும்பமா அண்ணன் தம்பியா ஒற்றுமையா வாழணும்னா சண்டை எல்லாம் போடக்கூடாது. சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம சந்தோஷமா வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்களும் சந்தோஷமா இருப்போம் கைஸ். நம்ம இந்த ஒரு ஹைடிங் ஸ்பாட்டை மட்டும் உள்ள போட போறோம். லாஸ்ட் வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இந்த ஒரு PVC பைப்பு தூக்கி உள்ள போட்டுடலாம். வேற ஏதாவது போடணுமா ஹைடிங் ஸ்பாட்டுக்கு? இல்லை ஒன்று போதுமா? 3 பேர் இருக்கானுங்களா? போதும். யாருக்கு வேணுமோ வாங்க, சண்டை போடாமல் உட்காருங்க. நம்ம சண்டை நடக்குமா? இது ஏன் வீடு வா வீடுன்னு ஒரே ஒரு ஹைடிங் ஸ்பாட் வச்சுருக்கோம். யார் வேணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு. தங்கமணி தான் போய் ஸ்மெல் பண்ணிட்டுருக்கான் ஃபஸ்ட்டு ஹைடிங் ஸ்பாட்டை.
நம்ம டிராகன் இந்த பக்கத்துல இந்த கேட்பிஷ் தான் எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருப்பான். கைஸ் அங்கிளோட ராக்கியை காணும். நீங்க இதை பாத்தீங்களா? தெரியுதா கைஸ்? இந்த இதுக்குள்ளாடி நம்ம ராக்கி எங்க இருக்கானே தெரியல. நீங்க இதை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ என்ன ப்ரோ காணல ராக்கிய? அதுக்குள்ள ஹைடிங் ஸ்பாட் போட்டோம். ஹைடிங் ஸ்பாட்ல போய் ஒளியாம வேற எங்கேயும் ஒளிஞ்சிட்டான். கைஸ் அங்கிளோட ராக்கியை நீங்க கண்டுபிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. அலிகேட்டர் மாமா நீங்க அதை பாத்தீங்களா? எங்க ராக்கியை காணல. ஆமா கைஸ் பைப்பை போட்டதுமே காணாம போயிட்டான். எங்க போயிட்டான்னு தெரியல. நீங்க அதை பாத்தீங்கன்னா மறக்காம கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கைஸ் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லுங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு இப்ப நைட்டே வந்துருச்சு. முடிச்சிருவோமா? ஆமா கைஸ் வேற லெவல்ல இருக்கு இன்னைக்கு. அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்துல சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.